அந்த ரூம்குள்ள போக வேணாம்னு நான் சொன்னேன். நீதான் வேண்டான்னது செஞ்சுதான் ஆகணும்னு பேடிவாதமா உள்ள போன. அதுக்கு அவர் அப்படிதான் கத்தணுமா? பெரியவங்க சொன்ன பேச்ச கேக்கலனா சின்ன பசங்களை திட்டுவாங்க தானே. ஏன் நீ தப்பு செஞ்சா உங்க அம்மா கோவப்பட மாட்டாங்களா? தப்பு செஞ்சா கோவப்படுவாங்க. ஆனா அந்த ரூம்குள்ள போறது எப்படி தப்பாவும் லக்கி? பெரியவங்க ஒரு வாட்டி வேணான்னு சொன்னா நம்மளும் அதை கேட்டுதானே ஆகணும். அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். அவங்க பேச்ச மீறி நம்ம போனா இதோ இந்த மாதிரிதான் நடக்கும். சரி, அந்த விஷயத்தை விட்டு தள்ளு. நம்ம போய் கேம்ஸ் விளையாடலாமா? ஒண்ணும் வேணாம், நான் என் வீட்டுக்கு போய் விளையாடிக்கிறேன். என்ன ஜுன்னு, இன்னைக்கு சண்டே தானே, நம்ம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தானே நினைச்சோம். இதுக்கு மேல எனக்கு இங்க ஸ்பெண்ட் பண்ண தோணல. நான் என் வீட்டுக்கு கிளம்பி போறேன். என் அர்ஜுன் சித்தப்பா எனக்காக ஸ்பெஷலா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் சொன்னதை கேட்காம வந்துட்டேன். நான் இப்பவே கிளம்பி போறேன். ப்ளீஸ் ப்ரோ, போகாத ப்ரோ, ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, நான் இப்பவே கிளம்புறேன், அவ்வளவுதான். ஜானு எங்க போயிட்டான்? எங்க இருக்காளா? ஆனா நான் இங்க வந்தா மட்டும் என்ன நடக்கும்? உன் அம்மா குத்தி குத்தி பேசுறதெல்லாம் நான் இங்க இருந்து சகிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அவங்க என் மேல சுமத்துற பழி எல்லாத்தையும் நான் கேட்கணும். ஜானு ப்ளீஸ், கொஞ்ச நேரமாவது உன் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ ஏன் பிரச்சனையாவே பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு பிரச்சனையா மாத்தணும்லாம் நினைக்கல விவேக். நம்மள சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நம்ம 2 பேராலையுமே முடியல. அதனாலதான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்க வேண்டியிருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்லாத மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு. அப்படிலாம் நடிக்கிறதுக்கு என்னால முடியாது. ஜானு, இதோ வரங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. மேல தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? மனிஷா தனியா அங்க மெஹந்தி டிசைன்ஸ் பாத்துட்டு இருக்கா. நீ வந்து பாரு. இப்போ எனக்கு எதுக்கு அத்தை இதெல்லாம்? அது என்ன ஜானு நீ இப்படி சொல்ற? பொண்ணுங்களுக்கு மெஹந்தினா ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் மெஹந்தி போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு நீ.
உனக்கும் கல்யாணத்துல மெஹந்தி எப்படி போட்டுக்கணும், எப்படிலாம் அலங்காரம் பண்ணிக்கணும்னு ஒரு சில கனவுகள்லாம் இருக்கும்ல. என்ன மனிஷா, கல்யாணத்தை பத்தி நீ பேசுறியா? நீ சொன்ன விஷயத்திலேயே ஒரு அர்த்தம் இருக்கு. கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல அது விதியில எழுதிருக்கும். ஜாதகத்துல அதுக்கான யோகமும் இருக்கணும். இவ்ளோ வருஷம் ஆகியும் உன்னால மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க முடியல. கல்யாணம் ஆகலங்கிற கவலைய பத்தி உன்னை விட வேற யாருக்கு பெருசா தெரிஞ்சிருக்க முடியும்? ஒரு காலத்துல என் முந்தானிய புடிச்சிட்டு சுத்தின மித்ரா இப்ப என் பக்கம் கூட திரும்பி பாக்குறது இல்ல. இல்லன்னா இந்நேரம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல மருமகளா உட்காந்து உங்க எல்லாரையும் ஆட வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பேன். அப்போ இன்னும் அவருக்கும் மனிஷாக்கும் கல்யாணமே ஆகல. அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்த மனிஷா இவ்ளோ வருஷம் ஆகியும் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா? இவ்ளோ வருஷமா அவரும் இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு? இங்க அவங்க அவங்களோட எல்லை என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. மனிஷாவை பத்தி அப்புறம் பேசிக்கலாம்க்கா. ஆனா ஜானவி நிலைமையும் அப்படித்தானே இருக்கு. இந்த ஜானவி விதியில கல்யாண யோகம் இருக்கோ இல்லையோ, தாலி கட்ட போறான், வருவானோ வரமாட்டானோ. என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் பார்த்து நடங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்கு திரும்ப கூப்பிடுறாரு? ஒருவேளை நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? உங்க ஃபோன். விலை உயர்ந்த விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் விட்டுறக்கூடாது. சில நேரத்துல விலை உயர்ந்ததுன்னு தெரிஞ்சிருந்தாலும் விட்டுட்டு போற நிலைமை ஏற்படும். நம்மள சுத்தி இருக்க சூழ்நிலைகள் அப்படி மாத்தும். ஆமா, நீங்க எதை பத்தி பேசுறீங்க?